ஸ்ரீ மகாபரிவா திருவடிகள் சரணம். என்னோடய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. என்னோடய சேனலில் புது பரிகாரங்கள், சக்தி மிகுந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது, நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது தீர்ந்து நமக்கு ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு வழிபாடு சொல்லி இருக்கிறேங்க. இந்த பதிவில் நம்ம எவ்வளவு தான் தொடர்ந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோம், நாம் நினைத்த விஷயங்கள் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க, வேலை விஷயமாக இருந்தாலும் சரி, வீடு கட்டுற யோகம், திருமண யோகம், குழந்தை பாக்கியம், இந்த மாதிரி எவ்வளவோ நல்ல விஷயங்கள் அத்தனையும் இருக்குங்க. அது அத்தனையுமே தடைகள்லையே இருந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறவங்க அந்த தடைகள்லாம் விலக்கி எங்கள் வீட்டில் அத்தனை விஷயங்களும் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா இந்த ஒரு வழிபாட்டை செஞ்சு பாருங்கள். எதுக்கு செய்ய வேண்டியது, ஞாயிற்றுக்கிழமையாக தேர்ந்தெடுத்துக்குங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் பொழுதேங்க உங்களை தொடர்ந்து வரக்கூடிய எந்த விதமான கஷ்டங்களாகட்டும், பாவங்களாகட்டும், நாம் தெரிஞ்சு தெரியாமல் செய்த பாவங்கள், முன்னோர்கள் வழி பாவங்கள், இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நம்மளை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். நம்மளை விட்டு இதெல்லாம் விலகணும், நம்ம கஷ்டம் தீரணும், நாம் சகல சௌபாகியத்தோட நம்மளுடைய தலைமுறையே வாழணும் அப்படின்னாக்கா இந்த எளிமையான வழிபாட்டை செஞ்சு பாருங்களேன். இந்த வழிபாட்டுக்கு அவ்வளவு சக்தி இருக்குங்க. இந்த பழக்கத்தை உங்களுடைய குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க. உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய மருமகளுக்கு, மகளுக்கு, இந்த மாதிரி எல்லாருக்குமே சொல்லிக் கொடுங்க. அவங்களும் செய்யட்டும், அவங்களுடைய குடும்பமும் நல்லா இருக்கட்டும். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் நீங்கள் சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கணுங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கோசாலை இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. இல்லை அப்படிங்கிறவங்க மாடுகள் எங்கே நிறைய இருக்குது அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. அந்த இடத்துக்கு அந்த சப்பாத்திகளை சுட்டுட்டு உங்கள் வீட்டில் இருக்க அத்தனை பேருமே கிளம்பி போங்க. எத்தனை மாடுகள் இருக்கோ அத்தனை பசு மாட்டுக்கும் நீங்கள் சப்பாத்திகளை எல்லாருக்குமே கொடுங்க. ஒரு தடவை பார்த்துக்கிட்டு வாங்க எவ்வளோ பசுக்கள் இருக்குதுன்னு. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சுட்டு சப்பாத்திகளை எடுத்துக்கிட்டு போங்க. உங்கள் போடுறவங்க எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேருடைய கைகள்லையும் ஒவ்வொன்றாவது கொடுத்துடுங்க. இந்தமாதிரி தொடர்ந்து செய்யுங்க. இல்லை யாருமே எங்கள் வீட்டில் வரலைங்க, நான் மட்டும் கிளம்பி போகிறேங்க அப்படின்னு சொன்னாலும் சரிங்க, அந்த குடும்ப தலைவியோ தலைவனோ யார் வேணாலும் செய்யலாங்க. நீங்கள் செய்கிறது உங்கள் குழந்தைகளுக்கு தானேங்க. அதனால் நீங்கள் போய் கொடுத்துட்டு அந்த பசுமாட்டை 3 தடவை வலம் வந்து வணங்கிட்டு வரலாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்களேன். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்கள் வாழ்க்கை நல்ல மாற்றங்கள் அத்தனையும் நடக்குங்க. உங்கள் குடும்பத்துக்கே புண்ணியங்கள் வந்து சேருங்க. 33 கோடி தேவர்களும் வாசம் பண்ணக்கூடிய அந்த பசுக்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் சப்பாத்தி செஞ்சு கொண்டு போய் கொடுங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.